ஏழைகளுக்கோ யாருக்கோ உதவின்னு வந்துட்டா நம்ம அப்படியே செய்யும். நான் அப்படிலாம் பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு இடத்துல பைத்தம் புது இடம் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணோம். அப்போ ஒரு விசுவாசி நான் கொடுக்குறேன்னு சொன்னாரு. சரி ஏதோ கொடுப்பாருன்னு யோசிச்சேன். அவருக்கு ஒரு புது கம்பெனி ஒரு இடம் வாங்கி ஒரு கம்பெனி கட்டிட்டார். திரும்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டாங்க. புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் மொத்தமா வந்துட்டாங்க. அது லட்சக்கணக்கான பணம், 1-2 இல்ல. 39 லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்க. 2 லட்சம் ரூபாய் போய் 37 லட்சம் ரூபாய். 37 லட்சம் ரூபாய் அப்படியே கொண்டு வந்து எங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. புருஷன் மனைவி மகன் மகா 4 பேர் வந்தாங்க. யாரு முகத்திலையும் கொடுக்கிறோமேங்கிற ஒரு சின்ன வருத்தம் கூட கிடையாது. நான் மூஞ்சி முகத்துல ரொம்ப பாத்துக்கிட்டேன் உஷாரா. ஏன்னா இது அதாவது மனப்பூர்வம் இல்லைன்னா இது என்ன செய்யாது, அங்கீகரிக்கப்படாது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே 37 lakhs என் கையில கொடுத்துட்டு நான் உடனே அந்த 37 லட்சத்துக்கும் 37 நிமிஷம் ஜெபிக்கல. நான் ஜெபிக்கிறது எப்பவுமே ஷார்ட் பிரேயர் தான். எனக்கு 1 கோடி கொடுத்தாலும் 1 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன். 1.5 கோடி கொடுத்தாலும் 1 பைசா கொடுத்தாலும் 1 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன். ஒரே ஜெபம் தான். கர்த்தாவே இதை அங்கீகரியும், இதை இம்மையிலும் மறுமையிலும் பிரதிபலனா என்ன செய்யுங்க, மாற்றுங்கள். இதுதான் என் பிரேயர். நீங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கங்க. இம்மையிலே அதுக்கு பிரதிபலன் கொடுங்க, மறுமையிலையும் இந்த சந்ததிக்கு என்ன செய்யுங்க, ஒரு பிரதிபலனை கொடுங்க. ஒரே நிமிஷம் தான். உடனே அவங்களுக்கு காப்பி கொடுத்து அவனுக்கு சோறு கொடுத்து அவனுக்கு அப்படி கட்டி பிடிச்சு உருண்டு இப்படிலாம் கிடையாது. அந்த பலிசில நம்மகிட்ட கிடையவே கிடையாது. ஒரே இதுதான். இதே போல இன்னொரு மடங்கு வந்து கொடுத்தாங்க. திருப்பி யோசிச்சு பாருங்க. நேத்தான் நான் ஃபர்ஸ்ட் அதை ரிலீஸ் பண்றேன் கத்தோலிக்க சமூகத்தில். இதே போல அடுத்து வர்றான். அடுத்து ஒரு இதே மாதிரி ஒரு மடங்கு கொடுத்துட்டு போறான். ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஊழியத்தை அவங்க என்ன செஞ்சவங்க, நேசிச்சவங்க. எப்படி இவங்க நேசிக்க முடிந்தது? அதுக்கு காரணம் ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து கத்தர் அவங்களை என்ன செஞ்சிருந்தாரு, டெவலப் பண்ணியிருந்தாரு. அந்த ஊருக்கு வரும்போது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. ஆனா கத்தரை நம்பி அவங்க வந்த பின்பு அவங்கள கத்தர் என்ன செஞ்சாரு, அளவுக்கு அதிகமாக கொண்டு வந்தார். அந்த நன்றியில நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு ஒண்ணு பிள்ளை குட்டி இல்லாம இல்ல, ஆம்பளை பிள்ளைகளும் உண்டு பொம்பளை பிள்ளைகளும் உண்டு. ஆனா கத்தர் அவங்களுக்கு அந்த அதை வித்து அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். வேஸ்ட் ஆயிடக்கூடாது, கத்தருக்காக செஞ்சிடணும். நம்ம அப்படி செய்வோமா? நான் என்ன சொல்றேன், நீ பெய்த்தவங்களை கொடுன்னு சொல்லல. உன்னுடைய வழிகளில் விற்று யாருக்கு கொடு, பிச்சை கொடு. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு குறையாத பொக்கிஷம் சம்பாதித்து வைக்கிறீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிப்போம். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். இன்றைக்கு பைபிள் ஸ்டடி பிச்சை கொடுத்தல், பிச்சை எடுத்தல். யார் எடுக்கிறார், யார் கொடுக்கிறார்? நீங்கள் கொடுக்கும் நிலவரத்தில் இருக்கிறீர்களா, இல்லாவிட்டால் எடுக்கும் நிலவரத்தில் இருக்கிறீர்களா? இதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். உலக பிரகாரமாக பிச்சை எடுப்பது ஒரு பகுதி, ஆன்மீகத்தில் பிச்சை எடுப்பது இன்னொரு பகுதி. உலக பிரகாரமாக பிச்சை கொடுப்பதும் எடுப்பதும் வெவ்வேறு பகுதிகள். பிச்சை எடுத்த அநேகரை கர்த்தர் பிச்சை கொடுக்கிறவர்களாய் மாற்றி இருக்கிறார். பிச்சை கொடுத்த அநேகர் பிச்சை எடுக்கிறவர்களாக மாறி இருக்கிறார்கள். சமுதாயத்தில் பிச்சை எடுப்பது என்பது ஒரு தாழ்ந்த நிலவரம். நமக்கு ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. முதலாவது, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். பரிசுத்தத்தில் பல பகுதிகள் இருக்கிறது. ஒரு மனிதன் சுத்தமாகிற காரியங்களில பல பகுதிகள் இருக்கிறது. சுத்தம் என்பது நம்முடைய உடையில் அல்ல, நம்முடைய இருதயத்தில் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அப்படினால் அவர் சுத்தம் உள்ளவர், அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்படியானால் அவர் சுத்தமுள்ளவராய் இருந்தால் நாமும் நமக்கு உண்டான எல்லாமுமே சுத்தமாய் இருக்க வேண்டியது அவசியம். யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரை பார்த்து ஆதியாகமத்திலே ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அவனுடைய வார்த்தை என்ன என்று நாம் பார்த்தால், உங்களை நீங்கள் சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை அவன் உபயோகப்படுத்துகிறான். ஆதியாகமம்
35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இது சுத்தம் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறார். யோவான் 15:3 பார்க்கும் பொழுது, உபதேசத்தை கேட்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வில் சுத்தம் உண்டாகிறது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்படியானால் இந்த சுத்தம் என்றால் என்ன? சரீர சுத்தம் வேற, ஆடையின் சுத்தம் வேறு, மனதின் சுத்தம் வேறு, சரீர சுத்தம் வேறு, இருதய சுத்தம் வேறு. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பகுதிகள் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. ஆனா இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது மற்றதெல்லாம் எப்படி மாறும்? சுத்தமாய் மாறும். இப்ப நீங்க பாருங்க, நம்ம உலகத்துல சம்பாதிக்கிறோம். ஆதியாகமத்தில் சொல்லி இருக்கிறது, நீ இந்த சபிக்கப்பட்ட பூமியிலே நீ சம்பாதிக்கிற எல்லாமே சாபமாக இருக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாமை நோக்கி சொல்லுகிற வார்த்தை, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அதனால இந்த உலகத்தில் சபிக்கப்பட்ட இந்த பூமியில நாம் இருக்கிறபடினால் நாம் சம்பாதிக்கிற எல்லாமே சபிக்கப்பட்டவைகள். இந்த சாபம் நீங்கிறதுக்கு தான் நாம் நம்முடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை எங்க கொடுக்கிறோம்? எங்க வைக்கிறோம்? பலிபீடத்தில் தசம பாகம் என்ற பெயர்ல வைக்கிறோம். இந்த தசம பாகம் என்ற பெயர்ல நாம் பலிபீடத்தில் அதை வைக்கும் போது மீதி இருக்கிற 9 எப்படி மாறுது? சுத்தமாய் மாறுகிறது. மீதி இருக்கிற 9 பகுதியும் இந்த தசமபாகம் என்ற பகுதியை நாம் தேவனுடைய சமூகத்தில் பலிபீடத்தில் வைக்கும் பொழுது மீதி இருக்கிற 9 நமக்கு எப்படி மாறுது? சுத்தமாய் மாறுகிறது. இதே கான்செப்ட் தான் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது இந்த இடத்துல சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டானவைகளில் நீங்கள் பிச்சை கொடுங்கள். தசமபாகம் வேறு, பிச்சை கொடுப்பது என்பது வேறு. நல்ல விசுவாசிகள், ஆன்மீகத்தில் வளர்ச்சி அடைந்தவர்கள் தங்களுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை தசமபாகம் கொடுக்கறாங்க, ஒரு பகுதியை ஏழைகளுக்கு நினைச்சாங்க கொடுக்கறாங்க. உங்களுக்கு முடியுமோ முடியாதோ, ஆனா இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். ஒரு ஏழையாக இருக்கலாம், ஒரு தரித்திரனாக இருக்கலாம், ஒரு பாவியாகிய மனுஷனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் நாம் இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகு அவங்க யாருன்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ஒரு கடமை. பிச்சைங்கிறது உலக பிரகாரமா மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள். ஆனா இன்னொரு விதத்துல இரக்கம் பாராட்டி ஒரு மனிதனுக்கு உதவி செய்தலுக்கு பேர் தான் என்னது? பிச்சை. ஆனா பிச்சை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வெளியே சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, வலது கை கொடுப்பதை இடது கை அறிய கூடாது. நம்ம என்ன செய்வோம்? யாருக்காவது உதவி செய்வோம், அதை சொல்லாம இருக்கிறோமா? சொல்லாமல் இருந்தால் பரலோகத்தில் பிரதிபலன், சொல்லிவிட்டால் பூலோகத்தில் பிரதிபலன். இவ்வளவுதான். இந்த கான்செப்ட்ல நீங்க நல்லா விளங்கிடணும். யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அது தப்பு கிடையாது. அது உங்க புத்தி அவ்வளவுதான். உங்களுடைய பான் கிஃப்ட் அவ்வளவுதான் இருக்கு. உங்களுக்கு அந்த ஜென்ம சுவாபம் உங்களை சொல்ல வச்சிருது, கரெக்ட். ஆனா சொன்னதுனால ஒன்னும் பாவம் கிடையாது. சொன்னதுனால நடக்கிற விளைவு என்னன்னா, நீ சொன்னதுனால இந்த உலகத்துல உனக்கு பிரதிபலன் கிடைக்குது. சொல்லாம இருந்தா உனக்கு மகிமையில மறுமையில பிரதிபலன். எது வேணும்? இந்த கோழி முட்டை போட்டுரும், அது யாருக்குமே தெரியாது. அது எங்கேயோ போய் ஒரு முள்ளுச்செடிக்குள்ளேயோ எங்கேயோ குப்பையில போட்டுரும். ஆனா இதை போட்டதை வீட்டுக்காரன் கண்டுபிடிக்க மாட்டான், தேடி கிடப்பான். தேடுறதுக்கு முன்னாலேயே இது எங்க வந்துடும்? ஒரு சுத்தி சுத்தி கூரையில் ஏறிடும். ஏறி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? கத்த ஆரம்பிச்சிடும். பாத்திருக்கீங்களா? அப்ப வீட்டுக்காரனுக்கு புரிஞ்சுக்கவும், கோழி எரிஞ்சிருச்சு, முட்டை எங்கேயோ போட்டுருச்சு. இதுதான் நடக்குது. நம்ம ஆளுங்களும் இதே தான். ஏதோ கொஞ்சம் அப்படி நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு உடனே நம்ம ஏறி தார தம்பட்டை அடிச்சிடறோம். அதனால கத்தர் பாக்குறாரு, சரி இங்கேயே வீடு வச்சுக்கோ, இங்கேயே நிலம் வச்சுக்கோ, இங்கேயே வசதி வாய்ப்புகளை வச்சுக்கோன்னு சொல்லி இங்கேயும் உன்னுடைய அக்கௌண்ட் என்ன செய்யறாரு? க்ளோஸ் பண்றாரு. வாசிங்க அப்படிப்பட்ட ஒரு வசனம், மத்தேயு 6:2. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிஞ்சு போச்சு. இங்கேயே அதை என்ன செஞ்சாரு?
க்ளோஸ் பண்ணிடுறாரு. அதான் நடக்க போகிற காரியம். அதனால இயேசு சொல்றார், உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். உண்டானவைகள்னா என்ன? உனக்கு தேவன் என்ன கொடுத்தாரோ அதுல என்ன செய்ய? பிச்சை கொடு. அப்படின்னா இன்னொரு சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? கடன் வாங்கி பிச்சை கொடுக்காதன்னு அர்த்தம். ஒரு சிலர் உதவி செய்வாங்க, இவங்க போய் இன்னொரு ஆள்கிட்ட வட்டிக்கு வாங்கி நெஞ்சிருவாங்க, உதவி செஞ்சிருவாங்க. அது பைபிள் படி தவறு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இல்ல யார்த்தையாவது கைமாத்து வாங்கி இவனுக்கு கொடுத்து விட்டுருவாங்க, இவன் ஓடிடுவான், அவனும் ஓடிடுவான். கடைசியில் பிரச்சனையில மாட்டிக்கொள்றது யாரு? விசுவாசி. உங்களுக்கு உண்டானவைகளில் உன்கிட்ட 1000 ரூபாய் இருந்தா 10 ரூபாய் ஹெல்ப் பண்ணு. இல்ல 1000 ரூபாயே உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி, மைண்ட்ல கெப்பாசிட்டி இருக்கு, பக்குவம் இருக்குன்னா 1000 ரூபாய் என்ன செய்யலாம்? நீ உதவி செய்யலாம். பைபிள் என்ன சொல்லுகிறதுனா, உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடு. அதுக்கு போய் இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி நீ பிச்சை கொடுக்காத, கடன் வாங்கி பிச்சை கொடுக்காத, கைமாத்து வாங்கி என்ன செய்யாத? பிச்சை கொடுக்காத. எல்லாரும் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு பேரு புகழுக்கு கொடுக்காத. பைபிள் சொல்றதை நீ கரெக்டா அந்த இதை பின்பற்றணும். உங்களுக்கு உண்டானவைகளில் நீங்கள் பிச்சை கொடுங்கள். ஒன்று. அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கு தெரியுமா? மீதியா இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? சுத்தமாக்குகிறார். அப்படின்னு என்ன செய்யறாரு? தேவன் அதை அங்கீகரிக்கிறார், தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார், தேவன் அதை விருத்தியாக்க செய்கிறார், தேவன் அந்த சொத்தை, மீதியா இருக்கிற சொத்தை பாதுகாக்கிறார். இல்லன்னு சொன்னா, இந்த பிச்சை கொடுக்கிற தன்மையில நீ கரெக்டா இல்லன்னு சொன்னா, உன்னுடைய பகுதியில் அது சுத்தமா இருக்காது, அது பரிசுத்தப்படாது. அது உன்னுடைய வீடா இருக்கலாம், உன்னுடைய நிலமா இருக்கலாம், உன்னுடைய சொத்தா இருக்கலாம், ஈவன் உன்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். உனக்கு உண்டான எதுவுமே சுத்தமாய் மாறாது. அதுல ஏதாவது ஒரு சாபமும், ஒரு தடையும், ஒரு போராட்டமும், ஒரு குழப்பமும், ஒரு சூனியமும், ஒரு துக்கமும் இருந்துகிட்டே இருக்கும். இதை மாற்றுகிறதுக்கு தான் பைபிள் சொல்லுது. ஏசு சொல்றாரு, சப்ஜெக்ட் பேசிக்கிட்டே வராரு, திடீர்னு சொல்றாரு, உங்களுக்கு உண்டானவைகளில் என்ன செய்யுங்கள்? பிச்சை கொடுங்க. நீங்க தசமபாகம் கொடுக்கறத கூட நீங்க வெளியே சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் உதவி செய்யறத அதை விட வெளியே என்ன செய்யக்கூடாது? கட்டாயம் சொல்லவே கூடாது. உங்களால முடிந்ததை உண்டானவைகளில் உனக்கு என்ன இருக்கோ அதுல கொடு. அதை பேர் புகழுக்காக கொடுக்க வேண்டாம். இந்த சில ஜனங்கள் எல்லாம் பாருங்க, ரோட்ல மைக் போட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இவர் 20 ரூபாய் கொடுத்தார், இவர் 2000 கொடுத்தார், இவர் 4000 கொடுத்தார். அதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்னது? ஒரு ஆத்மாவில் ஒரு திருப்தி. நம்ம இதுல அப்படி கிடையாது. நம்ம இதுல வெளியே சொல்லிட்டாலே என்ன முடிச்சு? பிரதிபலன் போய்விட்டது. முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை கொடுக்க வேண்டும். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கூட சின்ன பிள்ளைகளையே கொடுக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணுங்க. வாங்குற பழக்கத்தை என்ன செய்யாதீங்க? உண்டாக்காதீங்க. வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். உங்க பிள்ளைகளுக்கு, மற்றவங்களுக்கு, ஒரு ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ற டெண்டன்சி அவனுக்கு உண்டு பண்ணி கொடுங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். நம்ம வாங்கக்கூடாது, நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படி கொடுக்க நீங்க பழக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? கொடுக்க வச்சுக்கிட்டே இருப்பார். இறைக்கிற கிணறு என்ன செய்யும்? ஊரும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அதனால உங்க பிள்ளைங்க சின்ன வயசுலயே ஒரு அறிவு, நன்மை தீமை அறிகிற அறிவு வரும்போதே அந்த பிள்ளைகளை கொடுக்கிற ஒரு ஸ்தானத்துல நீங்க வளர்த்து விடுங்க. அது அப்படியே பிராக்டிஸ் எடுத்து வரும் பொழுது, எங்க அப்பா கொடுத்தாரு, எங்க அம்மா கொடுத்தாங்க, நானும் கொடுக்கணும், இந்த பழக்கம் வரும். இல்ல அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, இந்த அட்டையின் குமாரத்திகள் மாதிரி தான்னு எல்லாத்தையும் கேட்டு வாங்கி நம்ம பிச்சை எடுக்க கூடாது, பிச்சை கொடுக்கணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு உண்டான எல்லா காரியங்களும் எப்படி மாறுது? சுத்தம் உண்டாகிறது. பரிசுத்தம் எப்படி உண்டாகுது? நம்ம நினைக்கிறோம் பரிசுத்தம்னா கண்ண மூடிக்கிட்டே போனா பரிசுத்தம் உண்டாயிரும், குனிஞ்சுக்கிட்டே போனா பரிசுத்தம் உண்டாயிரும். ஒருத்தன் கேட்டானா, என் பார்வையில ஜெயம் இல்ல, நான் அவங்கள பார்த்த உடனே அப்படி தப்பா எண்ணிடுறேன், இவங்கள பார்த்தா தப்பா எண்ணிடுறேன்ட்டு ஒரு சாதுட்ட போய் ஆலோசனை கேட்டானா. நான் யாரை பார்த்தாலும் தவறான எண்ணம் வருது. அப்ப அவர் சொன்னாரா, நீ குனிஞ்சுக்கிட்டே போ, யாரையும் ஏன் பாக்குற, குனிஞ்சுக்கிட்டே போன்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இருந்து அவன் எப்படி போனா? குனிஞ்சுக்கிட்டே போனான். போய் டம்முன்னு ஒரு ஆள்கிட்ட முட்டிட்டான். பார்த்தா எந்த ஆளை பார்க்க கூடாதுன்னு நினைச்சானோ அந்த ஆள்கிட்ட தான் நெஞ்சிருக்கான், முட்டியிருக்கான். இதுதான் அவங்க கான்செப்ட், குனிஞ்சுக்கிட்டே போடு. நம்ம இதுல அப்படி கிடையாது. நம்முடைய கான்செப்ட் வேற. நம்முடைய இது என்னன்னா, நீ கொடுத்து பழகு, தைரியமா கொடு. உண்டானவைகளில், நான் திரும்பவும் சொல்றேன், கொடுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கொடு, வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி வச்சது, உருட்டி போட்டது, அப்படிலாம் கொடுக்க கூடாது. உனக்கு தான தர்ம பிரபுவா இருக்கியா,
ஆண்டவர்ட்ட கேளு, கர்த்தாவே மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, வாய்ப்பு, வசதிகளை, ஆசீர்வாதத்தை தாங்க, நான் கொடுக்கிறேன். அப்படி நம்ம கொடுத்து பழகணும். ஊழியக்காரங்க நாங்க பிரசங்கத்துல சொல்றோம், நாங்க சிலருக்கு உதவி செஞ்சோம்னு சொல்லி, அது எதுக்கு சொல்றோம் தெரியுமா? நான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு அல்ல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எதுக்காக சொல்றோம்? நீங்க அப்படி பயிற்சிவிக்கப்படணும். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது, 10th ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க என்சிசி மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், தூத்துக்குடி காரப்பட்டையில. அவர் பயங்கரமான இந்து பக்தர். தினம் தினம் நெற்றியில திருநீர் பூசுன்னு அந்த பாட்டை போட்டா அப்படியே என்னவோ இவர் தான் இப்போ சிவன் மாதிரி நிப்பாரு, அப்படியே மீச முறுகி நிப்பாரு. அவர் ஒரு நாள் ஸ்டடி எடுக்கிறார், கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்கும்போது சொல்றாரு, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பயங்கரமான பெருமை அப்படின்னாரு. என்னன்னு கேட்டா, நானே நல்ல மேய்ப்பன் சொல்லிட்டார். நான்கிற அந்த ஈகோ அவருக்கு ஜாஸ்தி. ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லிட்டாரு, நானே நல்ல மேய்ப்பன் சொல்லிட்டாரு, நானே வாசல்ங்கிறாரு. அப்ப நான்கிற ஒரு இது அவருக்கு இருந்துச்சு, அதனாலதான் சிலுவையில தொங்க விட்டாங்கன்னாரு. எப்படி சொல்லி கொடுக்குறான் பாருங்க. அவர் ஏன் சொன்னார்னா, வேற வாசல் இல்ல, அதனால அவர் என்ன சொன்னாரு, நானே வாசல்னாரு. வேற மேய்ப்பன் கிடையாது மனுஷனுக்கு. அவர் தான் சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன். அவர் தன்னை இனம் காட்டினார், அவ்வளவுதான். அதுபோல ஊழியக்காரங்க ஒரு காரியத்தை சொல்றாங்கன்னா அது பெருமைக்காகல, உங்களை நீங்கள் அந்த பாதையில் என்ன செய்யணும், பயிற்சிவிக்கப்படணும். சரி, நான் ஒரு பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணேன், அது இந்த கதையை சொல்ல முடியாது, பட் உதவி செய்யறேன். அந்த பிள்ளை போய் இப்ப நல்ல ஸ்டாண்டர்ட்ல போயிட்டா. என் நம்பர் அவளுக்கு தெரியாது, அவன் நம்பர் எனக்கு தெரியாது, அவ கான்டாக்டா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யார் மூலமாவோ எடுத்துட்டா. எடுத்து அவ சொல்றா, எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இப்ப நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க சாகிற வரைக்கும் அந்த ஹெல்ப் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றா. எதுக்கு இது சொல்றேன்னா, இப்ப அவளும் அந்த காரியத்தை கேட்டா என்ன செய்வா. அதுக்குத்தான் நான் சொல்றேன், உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நீங்க அப்படி பிராக்டிஸ் கொடுங்க. வெளியே சொல்லாம என்ன செய்யணும், மறைமுகமாய் செய்யறதான ஒரு உதவி உங்க சைட்ல இருந்து இருக்கணும். அப்படி இருந்தால் கர்த்தர் உன்னுடைய சொத்தையோ உன்னுடைய பிள்ளைகளையோ உனக்கு உண்டானவைகளை எப்படி மாற்றுவாரு, சுத்தமாய் பரிசுத்தமாய் மாற்றுவார். இரண்டாவது லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். நான் இப்பொழுது கொடுத்தலை பத்தி பேசுகிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு பிச்சை எடுத்தலை பத்தி பேசுறேன். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. இப்ப ரெண்டாவது கான்செப்ட் சொல்றாரு இயேசு. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள்னு சொன்னவரு இப்ப அடுத்து சொல்றாரு, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று என்ன செய்யுங்கள், பிச்சை கொடுங்கள்னு அடுத்த பாயிண்ட்டுக்கு வர்றாரு. அதாவது ஒருத்தன் உன்கிட்ட உதவி கேட்கும் போது உன்கிட்ட கையில பணம் இல்ல, பொருள் இல்ல, நீ என்ன செய்கிறாய், என்ன செய்யணும்னு இயேசு சொல்றாரு, அது அவனுக்கு அவசியமாக இருந்தால், நன்மை செய்ய உனக்கு தகுதி இருக்கும் பொழுது நன்மை செய்ய வேண்டியவர்களுக்கு நீ அதை என்ன செய்யணும், செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அது உனக்கு என்ன செய்யும், பாவமாகும். அப்படி ஒரு வசனம் இருக்கு. நன்மை செய்ய வேண்டிய இடத்துல நீ நன்மை செய்யணும், அதை செய்யாம என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. எந்த இடத்துல நன்மை செய்யணும், ஒருத்தனுக்கு நன்மை செய்ய வேண்டிய கட்டத்துல கர்த்தர் உன்கிட்ட கொண்டு வருவாரு, நீ அவனை ஒதுக்கி விட்டுறக்கூடாது. என்னால முடியலங்க, சாரிங்க, போயிட்டு வாங்க, தேவையில்லைங்க அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. கர்த்தர் உன்கிட்ட அவனுடைய எதுக்காக கொண்டு வர்றாரு, உன்னிடத்துல கொண்டு வர்றதின் நோக்கம் என்ன, உன்னிடத்துல போனா அவனுக்கு அந்த உதவியை செய்ய வைக்க முடியும்னு தேவனுக்கு என்ன இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை நீ என்ன செய்யக்கூடாது, பொய்யாக்கிற கூடாது. இயேசு சொல்றாரு, முதல்ல உண்டானவைகளில் பிச்சை கொடு, கடன் வாங்காத, கைமாத்து வாங்கி நீ உதவி செய்யாதன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு உண்டானவைகள்னு சொல்லிட்டு, அவன் கேட்கும் போது அந்த பொருள் உன்கிட்ட இல்ல, ஆனா உனக்கு வேற என்ன இருக்கு, வேற பொருள் இருக்குன்னு சொன்னா அதை விட்டு என்ன செய்ய, அவனுக்கு பிச்சை கொடுன்னு சொல்றாரு. இந்த கான்செப்ட் தான் கஷ்டம். உண்டானவைகளில் கொடுங்கிறது ரொம்ப ஈஸி, சரி போ 100ல் 10 போகுது விடுன்னு சொல்லிடலாம். ஆனா உள்ளவைகளை விட்டு பிச்சை கொடுனா யாரு கொடுப்பீங்களா? அப்படி யாராவது கொடுத்தவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். நாசரியத்தில் அப்படி ஒரு எருசலேம் இருக்கான்னு பார்க்கலாம். கொடுக்க மாட்டோமே, அது எப்படி வித்து கொடுத்துருவோம்? பைபிள் சொல்லுகிறது, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று என்ன செய்யுங்க, பிச்சை கொடுங்கள். கொடுப்பீங்களா? அப்படி கொடுக்க உங்க மனைவி தான் விட்டுருவாங்களா, இல்லாட்ட உங்க புருஷன் தான் விட்டுருவாரா, இல்ல உங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் விட்டுருவாங்களா?
பைபிள்ல நம்ம எதையோ ஒன்ன பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். இன்னொன்னு இருக்கு, வித்து பிச்சை. ஒரு வாலிபன் வந்தான், ஐஸ்வர்யவான், இயேசுவிடத்துல வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எனக்கு வழி என்னன்னு கேட்டான். இயேசு உடனே சொன்னாரு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வித்து என்ன செய்ய, தருத்தர் இருக்கு, கொடு, பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால வான்னு சொன்னாரு. அந்த கான்செப்ட் அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சு. அவன் நினைஞ்சிட்டான், துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பதான் சொன்னாரு, ஐஸ்வர்யவான் எங்க போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. இயேசு வித்து என் பாதத்துல கொண்டு வந்து வை, அப்போஸ்தலர் பாதத்துல கொண்டு போய் எல்லாம் வைன்னு சொல்லல. அவர் சொன்னது தருத்தருக்கு கொடுன்னு சொன்னார். யாராவது வித்து கொடுப்பீங்களா? பார்க்கலாம், இனிமேலாவது இது நடக்குதான்னு பார்ப்போம். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். அந்த வசனங்களை கண்டுபிடிச்சீங்களா? நன்மை செய்ய வேண்டிய இடத்துல யாக்கோபு 4:17. யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நன்மை செய்ய அறிந்தும் அவன் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். ஒருத்தன் குளிர்ல கஷ்டப்படுறான், ஐயோ குளிர்ல கஷ்டப்படுறீங்களா, அப்படியா, சரி சரி ஜெபம் பண்றேன், உங்களுக்கு குளிர் போயிடும். எப்படி போவோம் சொல்லுங்க? ஒருத்தன் பசியா இருக்கிறான், பட்டினியா இருக்கிறான், அவனை கூப்பிட்டு சாப்பிடாம இருக்கீங்க, சோத்திரம், நான் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு பசி போயிடும். இப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? யாக்கோபுல அப்படித்தான் சொல்லியிருக்கு. உங்களில் ஒருவன் வியாதி குளிரா இருக்கும் போது அவனை கூப்பிட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னால் தேவ அன்பு நிலை கொண்டிருப்பது எப்படி? வாசிங்க. யாக்கோபு 2:15-16. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? எப்படி இருக்கு? நீங்க பசியாருங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்காம உட்கார வச்சுட்டா சொல்லுங்க. இன்னைக்கு இதுதான் நடக்குது. நம்ம எல்லாரும் வாயு சாலகர்கள் தான், வாயிலேயே பந்தல் போட்டுருவோம், அவ்வளவுதான். நம்ம எல்லாருமே இப்போ ஆவிக்குரிய ஜீவித்துல வந்துட்டோம்னு சொல்றோமே தவிர பிராக்டிக்கலா நம்ம அந்த அனுபவத்துக்கு வரல. உங்களில் ஒருவன் பசியா இருக்கும் போது அவனை சாப்பிட்டு பசியாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடை கொடுக்காம பசியாருன்னா எப்படி? அவன் எப்படி சும்மா அப்படி கற்பனையிலே சாப்பிட்டுக்குவானா? அப்படி அல்ல. நம்ம அநேகர் இந்த விஷயத்துல தடுமாறுறோம். பைபிள் சொல்லுகிறது, உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். உன்கிட்ட இருக்குது, ஒருத்தனுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துச்சுன்னு சொன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், சொத்தை வித்து மத்தவன் பிள்ளைகளை படிக்க வச்சவங்க இருக்காங்க. சொத்தை வித்து தன்னுடைய அண்ணன் தம்பி பிள்ளைகள் எல்லாம் படிக்க வச்ச அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா இல்லையா? உலக மனுஷர்கள் தன்னுடைய சௌகரியங்களை விட்டு கொடுத்து மற்றவங்களை வாழ வச்சவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த கான்செப்டை சொன்னார். இப்படி நடந்தா என்ன நடக்கும்? உள்ளவைகளில் பிச்சை கொடுத்தால் உனக்கு சுத்தமா இருக்கும், உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுத்தால் உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்படித்தான் அந்த வசனம் சொல்லுது. பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே சம்பாதித்து வையுங்கள். பரலோகத்தில் உனக்கு ஒரு பணப்பை கொடுப்பார். அதனால தான் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆர்சி சொல்லுது, ஆர்சி பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுக்கிறான். யாருக்கு? ஆண்டவருக்கு வட்டி கொடுக்குறீங்களா? ஆண்டவருக்கு வட்டிக்கு கடன் கொடுக்கணும்னா நீங்க யாருக்கு கொடுக்கணும்? ஆசிங்க நீதிமொழிகள், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆர்சி பைபிள்ல பழைய எடிஷனை போய் பாருங்க, என்கிட்ட இருக்கு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு எது கொடுக்கிறான்? கடன் கொடுக்கிறான் இல்ல, என்ன சொல்லியிருக்கு? வட்டிக்கு கொடுக்கிறான், கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப தருவார். கர்த்தருக்கு வட்டிக்கு கொடுத்தா எப்ப திரும்ப கொடுப்பாரு? வட்டி முதலும் சேர்த்து பணப்பைய எங்க கொடுப்பாரு? குறையாத ஒரு பணப்பை எங்க கிடைக்கும்? பரலோகத்துல உனக்கு கிடைக்கும். ஒரு மேன்மையான அனுபவத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். அதனால ஏழைகளுக்கோ யாருக்கோ உதவின்னு வந்துட்டா நம்ம அப்படியே செய்யணும். நான் அப்படிலாம் பார்த்திருக்கேன். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு இடத்துல போய்த்தோம், புது இடம் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணோம். அப்போ ஒரு விசுவாசி நான் கொடுக்குறேன்னு சொன்னாரு. சரி ஏதோ கொடுப்பாருன்னு யோசிச்சேன். அவருக்கு ஒரு புது கம்பெனி, ஒரு இடம் வாங்கி ஒரு கம்பெனி கட்டிட்டார். திரும்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டாங்க, புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் மொத்தமா வந்துட்டாங்க. அது லட்சக்கணக்கான பணம், 1-2 இல்ல.
39 லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்க. 2 லட்சம் ரூபாய் போய் 37 லட்சம் ரூபாய். 37 லட்சம் ரூபாய் அப்படியே கொண்டு வந்து எங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க? புருஷன், மனைவி, மகன், மகா 4 பேர் வந்தாங்க. யாரு முகத்திலையும் கொடுக்கிறோமேங்கிற ஒரு சின்ன வருத்தம் கூட கிடையாது. நான் மூஞ்சி முகத்துல ரொம்ப பாத்துக்கிட்டேன் உஷாரா. என்ன இது, அதாவது மனப்பூர்வம் இல்லைன்னா இது என்ன செய்யாது, அங்கீகரிக்கப்படாது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படியே 37 lakhs என் கையில கொடுத்துட்டு நான் உடனே அந்த 37 லட்சத்துக்கும் 37 நிமிஷம் ஜெபிக்கல. நான் ஜெபிக்கிறது எப்பவுமே ஷார்ட் பிரேயர் தான். எனக்கு 1 கோடி கொடுத்தாலும் 1 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன். 1.5 கோடி கொடுத்தாலும் 1 பைசா கொடுத்தாலும் 1 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன். ஒரே ஜெபம் தான். கர்த்தாவே இதை அங்கீகரியும், இதை இம்மையிலும் மறுமையிலும் பிரதிபலனா என்ன செய்யுங்க, மாற்றுங்கள். இதுதான் என் பிரேயர். நீங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கங்க. இம்மையிலே அதுக்கு பிரதிபலன் கொடுங்க, மறுமையிலையும் இந்த சந்ததிக்கு என்ன செய்யுங்க, ஒரு பிரதிபலனை கொடுங்க. ஒரே நிமிஷம் தான். உடனே அவங்களுக்கு காப்பி கொடுத்து, அவனுக்கு சோறு கொடுத்து, அவனுக்கு அப்படி கட்டி பிடிச்சு உருண்டு இப்படிலாம் கிடையாது. அந்த பலிசில நம்மகிட்ட கிடையவே கிடையாது. ஒரே இதுதான். இதே போல இன்னொரு மடங்கு வந்து கொடுத்தாங்க திருப்பி. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் அதை ரிலீஸ் பண்றேன் கர்த்தருடைய சமூகத்தில். இதே போல அடுத்து வர்றான், அடுத்து ஒரு இதே மாதிரி ஒரு மடங்கு கொடுத்துட்டு போறான். ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஊழியத்தை அவங்க என்ன செஞ்சவங்க, நேசிச்சவங்க. எப்படி இவங்க இவ்வளவு நேசிக்க முடிந்தது? அதுக்கு காரணம் ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து கர்த்தர் அவங்களை என்ன செஞ்சிருந்தாரு, டெவலப் பண்ணியிருந்தாரு. அந்த ஊருக்கு வரும்போது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. ஆனா கர்த்தரை நம்பி அவங்க வந்த பின்பு அவங்கள கர்த்தர் என்ன செஞ்சாரு, அளவுக்கு அதிகமாக கொண்டு வந்தார். அந்த நன்றியில நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு ஒன்றும் பிள்ளை குட்டி இல்லாம இல்ல, ஆம்பளை பிள்ளைகளும் உண்டு, பொம்பளை பிள்ளைகளும் உண்டு. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு அந்த அதை வித்து அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டான். வேஸ்ட் ஆகிடக்கூடாது, கர்த்தருக்காக செஞ்சிடணும். நம்ம அப்படி செய்வோமா? நான் என்ன சொல்றேன், நீ பெய்த்தம்ல கொடுன்னு சொல்லல. உன்னுடைய வழிகளில் விற்று யாருக்கு கொடு, பிச்சை கொடு. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு குறையாத பொக்கிஷம் சம்பாதித்து வைக்கிறீர்கள். அதனால இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொன்னாரு, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்னார். அப்படின்னா இது என்னது? அங்க கொடுக்க சொன்னது பணம் அல்ல, உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமையை மற்றவனுக்கு கொடுன்னு சொன்னார். வாசிங்க. வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பாத்தீங்களா? இந்த கொடுங்கள் சொன்னது பணம் அல்ல, பொருள் அல்ல. உனக்கு தேவன் கொடுத்த கிருபையினால மற்றவர்களுக்கு விடுதலை, சௌக்கியம், சுகம், மன்னிப்பு இவைகளை நீ கொடுக்க வேண்டும். இது 3வது காரியம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். கொடுக்கிறது ஒரு பாக்கியமான ஒரு செயல். கர்த்தர் அந்த இடத்துல இயேசு சொல்றாரு, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். எத்தனை வியாதியஸ்தரை நீங்க போய் ஜெபிச்சு சுகமாக்கி இருப்பீங்க? குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். கொடுங்க. நீங்க பணத்தை மட்டும் நான் பிரசங்கம் பண்றேன்னு நினைச்சிடக்கூடாது, பொருளை மட்டும் நான் பிரசங்கம் பண்றேன்னு நினைச்சிடக்கூடாது. உனக்குள்ள இருக்கிற கிருபையின் வல்லமையை வெளிப்படுத்துங்க மற்றவங்களுக்கு. நீ மட்டும் சுகம் வாங்கினா போதாது, நீ மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டா போதாது, நீங்க மட்டும் விடுதலை பெற்றா போதாது. நீங்கள் பெற்ற விடுதலையை, யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். உனக்கு தேவன் கொடுத்த கிருபை வல்லமையை நீ மற்றவனுக்கு உபயோகப்படுத்து. அவனுக்கு ஆலோசனை கிடைக்காம இருக்கா, ஜெபிச்சு தேவனத்திலிருந்து ஆலோசனை பெற்று அவனுக்கு சொல்லு. அவனுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்காம இருக்கா, அவனுக்காக ஜெபிச்சு ஒரு கைடன்ஸ் நடத்தி போய் சொல்லு. கர்த்தர் உன்னை குறித்து சொன்னாரு, உன்னை குறித்து என்கிட்ட பேசினாரு, தேவன் நான் உனக்கு ஜெபிக்கிறேன், கர்த்தர் உனக்கு சுகமாக்கிடுவாரு. அந்த அளவு நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமையை நாம் பெற்று நாம் அதை கொடுக்கணும். அது ஒரு பகுதி. நாம ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி, இந்த பிராட்காஸ்ட் பண்ற ஒரு மிஷின் மாதிரி, இல்லாவிட்டா அங்கங்க இருக்கிற டிரான்ஸ்பார்மர் மாதிரி, அது எல்லாத்தையும் சேகரிச்சுக்கும். திரும்ப என்ன செய்யும், அது எத்தனை வோல்டேஜ் வேணுமோ யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுபோல அதனால்தான் சொல்லியிருக்கு, இலவசமாய் பெற்றீர்கள். முதலாவது தேவனுடைய வல்லமையை நீ பெற்றுக்கொள், அடுத்து வியாதியஸ்தனுக்கு கொடு. பேதுரு நடந்து போறாரு, அவருடைய நிழல் பட்டு சுகம் கிடைக்குது. பவுல் ஜெபம் பண்ணி கர்ச்சீப் கொடுத்து விடுறான், அவனுக்கு சுகம் கிடைக்குது. இதெல்லாம் எதனுடைய காரியம்? அவங்க பெற்றார்கள், அதை என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். உங்களால தேவனுடைய கிருபையை கொடுக்க முடியுதா? சத்தியத்தை கொடுக்க முடியுதா? அபிஷேகத்தை உங்களால கொடுக்க முடியுதா? நீங்க ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகம் இறங்கும்.
நீங்க கை வைங்க, சுகம் உண்டாகும். நீங்க அவங்களுக்காக முழங்கால் போடுங்க, உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். யோபு ஜெபித்தான், சகோதரர் சிநேகிதருக்கு கர்த்தர் என்ன செய்தார்? இரக்கம் பாராட்டினார். பவுல் சொல்லுகிறார், எப்பாபிராத்துக்கு இறங்கினார், எனக்கும் தேவன் இறங்கினார். நம்ம எத்தனை பேருக்கு தேவனுடைய வல்லமையை கொடுக்கிறோம்? உனக்கு கிடைச்ச தரிசன வரம் என்னாச்சு? சொப்பன வரம் என்னாச்சு? தீர்க்க தரிசன வரம் என்னாச்சு? ஜெபிக்கும் வரம் என்னாச்சு? முழங்கால் வரம் என்ன ஆயிடுச்சு? மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறது, ஒரு கைடன்ஸ். ஒரு சிலருக்கு கர்த்தர் கல்விமானி நாவி கொடுத்திருக்கிறார். அவங்க பேசினா மற்றவங்க இந்த பாம்பு அப்படியே மகுடிக்கு முன்னால் ஆடுற மாதிரி அப்படியே ஒத்துக்குவாங்க. எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணக்கூடிய உபதேசம் சொல்லக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறாங்க. அப்படிலாம் அழகான வார்த்தைகளை பேசக்கூடிய ஜனங்கள் உண்டு. நமக்கு இருக்கா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நீங்கள் வேதம் இயேசு சொல்கிறார், ஒருவன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? நல்லவர் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் உனக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது நீயும் மற்றவங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கணும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, உன்னை நேசிக்கிறது போல நீ மற்றவனை என்ன செய்? நேசி. உனக்கு இதை சாப்பிடணும்னு ஆசை இருக்கு இல்லையா, அதே சாப்பிட. அவனும் மனுஷன் தானே, அதை சாப்பிடணும்னு அவன் நினைக்க மாட்டானா? புருஷர்கள் மனைவிகள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு மட்டும்தான் அறிவும் மனசும் ஆசைகளும் எண்ணங்களும் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. அதே எண்ணம் மனைவிக்கும் உண்டு, அதே எண்ணம் யாருக்கும் உண்டு? புருஷனுக்கும் உண்டு. அதனால நாம் சரியான விதத்தில் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம். அதனால தான் உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிவாயாக, நேசிப்பாயாக. அவனும் அதே மாதிரி சிந்திப்பான், அவனுக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குங்கிற ஒரு தாட் இருக்கணும். அடுத்ததாக பிச்சை எடுத்தல். ஒன்று கொடுத்தல், எடுத்தல். ஏன் ஒரு விசுவாசி பிச்சை எடுக்கிறான்? இல்லாவிட்டால் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஏன் எடுக்கிறார்கள்? இல்லாவிட்டால் உலக மனுஷர்கள்ல ஒரு சிலர் ஏன் பிச்சை எடுக்கிறார்கள்? இதை நாம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். சங்கீதம் 109:10. அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தங்கள் பாழான வீடுகளில் இருந்து இறந்துண்ண கடவர்கள். அவன் பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து பாழான வீடுகளிலே இறந்து பிச்சை எடுத்து உண்ண கடவர்கள் அப்படின்னு ஒருத்தனை பத்தி சொல்லியிருக்கு. யாருவன்? 2ஆம் வசனம் வாசிங்க. துன்மார்க்கனுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுப்பார்கள். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்துட்ட பிறகு நாம் துன்மார்க்கர்களாய் மாறக்கூடாது. சபைக்குள்ள வந்துட்டு நம்ம துன்மார்க்கர்களாய் ஜீவிக்க கூடாது. பிரசங்கில சொல்லி இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கரை கண்டேன். 8:10. பிரசங்கி 8:10. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர். பாத்தீங்களா? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர். இவங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவாங்க, போவாங்க, ஆனா வாழ்க்கை மாறாதவர்கள். சங்கீதத்தில் நான் பார்க்கும் பொழுது 50ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன், துன்மார்க்கனை நோக்கி கர்த்தர் பேசுகிறார். 50:16. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. இவங்க துன்மார்க்கர்கள். பைபிள் பேசுகிற துன்மார்க்கர்கள், வசனம் பேசுகிற துன்மார்க்கர்கள், வசனத்தை சுமக்கிற துன்மார்க்கர்கள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நாம் துன்மார்க்கர்களா இருக்கக்கூடாது. நாம் துன்மார்க்கர்களா இருந்தா நம்முடைய சந்ததி பிச்சை எடுக்கும். எழுதி வச்சுக்கோங்க. நாம சரியில்லைன்னா அப்படித்தான் 109:10 சொல்லி இருக்கிறது. அவனுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து இறந்துண்ண கடவர்கள். நம்முடைய சந்ததிக்கு நாம் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போகணும். நம்முடைய சந்ததிக்கு எதை கொடுத்துட்டு போயிடக்கூடாது? பிச்சை எடுக்கிற ஆவிய கொடுத்துட்டு போயிடக்கூடாது. அதுக்கு காரணம், திருடனோடு நாம் ஒருமித்து போகிறோம், விபச்சாரக்காரரோடு நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர்றோம், வாழ்க்கை மாறல, புத்தி மாறல, பேச்சு மாறல, மனம் மாறல. அப்ப நமக்கு அபிஷேகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? சிட்சையை பகைக்கிறோம். யாராவது கண்டிச்சுதான் நமக்கு ஒத்து வராது. சிட்சையை பகைத்து என் வசனத்தை உனக்கு முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய்.
திருடனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரரோடு உனக்கு பங்குண்டு. ஆனா பைபிள் பேசுகிறதெல்லாம் வசனம். எவ்வளவு கொடூரமானது யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்ப உள்ள திருடர்கள்லாம் வித்தியாசமானது. ஒரு பிள்ளையினுடைய செல்ல இன்னொரு பிள்ளை திருடிச்சு. ஆனா போன் அடிச்சா எடுக்குது, போன் அடிச்சா பாட்டி எடுக்குது, பேச மாட்டேங்குது. கடைசியில் இவங்க பேச மாட்டேங்குதுன்னு மெசேஜ் கொடுக்குறாங்க, தயவு செய்து செல்ல கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துரு. அதுக்கு பதில் மெசேஜ் வருகிறது, நீ வசதியாக இருக்கிறாய், நானும் வசதியற்ற நபர். அப்படினால் உனக்கு இந்த செல் தேவை, நீ வேற வாங்கிக் கொள்ளலாம், நான் இதை வைத்துக் கொள்கிறேன். யாரு கொடுக்கிறா? திருடுறவன் பண்ற உபதேசம் பாருங்க. மெசேஜ் திரும்பி வருது, அந்த செல்ல இருந்து வருது, எனக்கு வசதி இல்லை அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன், உனக்கு வசதி இருக்குல்ல வேற வாங்கிக்கோ. எப்படி? ஒரு சர்ச்சில் ஒருத்தன் திருடிட்டாரு, பட்டுன்னு ஒரு பையன் அடிச்சுட்டான். உடனே அந்த ஆள் சொல்றாரு, ஏங்க என்னங்க இது இப்படி அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறீங்க, 70 தரம் மன்னிக்கணும்னு இயேசுசாமி சொன்னாரு. யார் பிரசங்கம் பண்றா? பிரசங்கம் பண்றது யாரு? திருட கோயில்ல திருடிட்டான், அவனை பட்டுன்னு பக்கத்துல நின்ன ஒரு ஆள் அடிச்சுட்டான். ஏன்னா கோயில்ல வந்து இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி அடிச்ச உடனே அதை எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. ஏன்னா தப்பு நடந்துருச்சுன்னு உடனே ஒண்ணும் பண்ணல, அடிக்காதுன்னு யாரும் சொல்லலையா. அதுக்கு இப்படி திரும்பி பார்த்து சொல்றாரு, ஏங்க என்னங்க இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, 70 தரம் இயேசுசாமி மன்னிக்கணும்னு சொன்னாரு, ஒரு தரம் தான் நான் பண்ணேன், அதுக்குள்ள அடிச்சுட்டாங்க. ஓ, இதுவும் நல்லா இருக்கு. வசனம் வந்து யார் பேசுறா? பிழையாம் சரியில்லைன்னா கழுத பேசும். பிழையாம் சரியில்லைன்னா யார் பேசுவா? கழுத பேசும். வசனம் எல்லாரும் பேசலாங்க. பிசாசு கூட எதுதான் பேசுச்சே? வசனம் தான் பேசுச்சு. பிசாசு வசனம் தான் பேசுச்சு, வேற ஒண்ணும் பேசல. அதனால நாம பிசாசா மாறிடக்கூடாது, வசனம் பேசி துன்மார்க்கமா மாறிடக்கூடாது. நீ துன்மார்க்கனா இருந்தால் உன் காலம் முடியும் போது உன் பிள்ளை பிச்சை எடுப்பான். சபைக்குள்ள இருந்துட்டும் நான் சாபம் போடுறேன்னு நினைச்சிடாதீங்க, தப்பா பேசுறாங்க, நான் உண்மையா தான் சொல்றேன். இப்போ நமக்கு பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். பைபிள் சொல்லுது, நீ துன்மார்க்கனா இருந்தால் உன்னுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து எடுப்பார்கள். அப்படி ஒரு கட்டத்துக்கு நீங்க போகாத அளவுல நீங்க பரிசுத்தவனா மாறுங்க. உங்களுக்கு உண்டானது எல்லாம் எப்படி மாறும்? பரிசுத்தமாய் மாறும். அடுத்ததாக நீதிமொழிகள் 20:4. நீதிமொழிகள் 20:4. சோம்பேறி குளிர்கிறது என்று உள்ளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. சோம்பேறி பிச்சை எடுப்பான். இந்த பாதையில வந்துட்ட பிறகு நமக்கு சோம்பேறித்தனம் போயிடணும். இயேசுவின் ரத்தத்துல சோம்பேறித்தனமே கிடையாது. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட மனுஷனுக்கும் சோம்பேறித்தனம் கிடையாது. சோம்பேறித்தனங்கிறது அது ஒரு பிசாசனுடைய பயங்கரமான ஒரு ஆவி. எழும்ப விடாது, போக விடாது, வேலை செய்ய விடாது. அது அப்படியே கையை மடக்கி காலை மடக்கி தூங்க வச்சுக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா உட்கார்ந்துட்டே இருப்பான். என்னடா செஞ்சுட்டு இருக்கேன்னா அவனுக்கு எதுக்கு உட்கார்ந்துருக்கோன்னே தெரியாது. சோம்பேறித்தனம். அதான் சோம்பேறியை பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கு, சாப்பாடு பிளேட்ல கை வச்சுட்டு வாய்க்கு எடுக்கிறதுக்கு அவனுக்கு என்னது கஷ்டமா இருக்கும். என்ன செய்யறான்? தன்னுடைய தட்டுல என்ன செய்யறான்? களத்தில் கையை வச்சுட்டு அவன் என்ன செய்யறான்? கைக்கு வாய்க்கு எடுக்கிறது அவனுக்கு பயங்கர கஷ்டம். அதனாலதான் சொல்லியிருக்கு, சோம்பேறி பிச்சை எடுத்தாலும் அவனுக்கு கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? சோம்பேறித்தனங்கள் நீங்க பாருங்களேன். அநேக வாலிபர்கள் சோம்பேறிகளா இருக்காங்க, அநேக வாலிப பிள்ளைங்கள் சோம்பேறிகளா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள ஆரம்பத்திலேயே அந்த தெய்வீக உற்சாகத்தன்மையில என்ன செய்யல, வளர்க்கல. நீங்க பாருங்க, பிராமின் எடுத்துக்கோங்களேன். பிராமின்களையும் நம்மள மாதிரி டீம் இருக்காங்க, குருத்துவம் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. நம்ம சொல்றோம் முடிய இப்படி ஷார்ட்டா வெட்டிட்டு போறானே, இப்படியா இயேசு சாமி சொன்னார் அப்படிமா. நீங்க பிராமின்ல அந்த குருத்துவம் படிக்கிறவங்களை போய் படிச்சு பாருங்க, மொத்தமா மொட்டை அடிச்சு இங்க மட்டும் என்ன வச்சிருப்பான் பாத்துக்கீங்களா? மொத்தமா மொட்டை அடிச்சிருவான். தலையில ஒரு இடத்துல முடி இருக்கு, ஒரே ஒரு இடத்துல மட்டும் என்ன இருக்கும்? ஒரு குடிமி இருக்கும். அவனை என்ன பரியாசம் பண்ணுங்க, அவன் அதெல்லாம் கவலையப்பட மாட்டான். நம்மளும் முடிவெட்டுற இடத்துல கூட கொஞ்சம் வெட்டிட்டானா, அதுக்கு இவன் சமாதானமே போயிடுச்சு. அப்படித்தானே பைபிள் சொல்லுது, ஆண்கள் முடிய ஷார்ட்டா வெட்டணும், பெண்கள் முடிய என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. இப்ப அப்படியே கான்செப்ட் மாறி பையங்கள்லாம் எப்படி மாறிட்டான்? பெருசா வளர்க்க ஆரம்பிச்சுட்டான். பொண்ணுங்கள்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? வெட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படித்தானே? முந்தைய உடம்பு தெரியக்கூடாதுமாங்க, இப்ப கை கிருன்னு ஏறி மேல போய்கிட்டே இருக்கு.
பெண்டிகாஸ்டுக்கு இதெல்லாம் ஆகாது. பெந்தேகோஸ்துக்கு வந்த பிறகு நீ கையை கீழே இறக்கணும், கையை மேல எடுக்க கூடாது. அந்த பிராக்டிஸ் நீயே அந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்த கூடாது. நான் சொல்றது கலாச்சாரத்துல, நல்ல தெய்வீக கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க ஏத்துக்குவாங்க. நீ அவங்கள மாதிரி நரிவேஷம் போடக்கூடாது. நரிவேஷம் போட்டா நீ மூளையிட வேண்டிய ஒரு டைம் வரும். அதனால ரொம்ப கவனமா நம்ம இந்த பாதியில போகணும். சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது. அவங்கள பாருங்க, நான் ஒரு நாள் ஆழ்வார் திருநகரில் வந்தேன். காலையில 4:45. நம்ம சொல்றோம் 4 மணி ஜெபத்துக்கு எழுப்புனா நம்ம ஆளுங்க எழும்புறதுக்கு 72 சட்டம் பேசுவான் 4 மணிக்கு. நீங்க 4:45 அவன் குளிச்சுட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அவன் என்னத்தையோ சமஸ்கிருதத்தில் சொல்லிக்கிட்டே அந்த ஊரை சுத்திட்டு இருக்கான். யாரும் அவனுக்கு காசு கொடுக்கல, ஒண்ணும் இல்ல. அவனுடைய சம்பிரதாயம் என்ன செய்யுது, அதை அப்படி சொல்லி கொடுக்குது. 4 மணிக்கு இருந்துச்சு, குளிச்சுட்டு அந்த ஈர துணியோடு, நம்ம ஈர துணியை கட்டினா சளி வந்துடும், இருமல் வந்துடும், செத்து போயிடுவான். அன்னைக்கு ஜுரம் வந்து செத்து போயிடுவான். அவன் 4 மணிக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கான், கிளியரா சுத்திக்கிட்டே இருக்கான். நம்ம செய்யறோமா? அவனுக்கு அந்த மார்க்கம் அவனுக்கு உற்சாகத்தை சொல்லிக் கொடுக்குது. நம்முடைய இயேசுவின் ரத்தத்துல உற்சாகம் உண்டு. ஆனா நம்ம தான் எதை கத்துக்கிட்டு இருக்கோம், அதை விட்டுட்டு சோம்பேறித்தனத்தை கற்றுக் கொடுக்கிறோம். 8 மணி வரைக்கும் தூங்கட்டும், பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தூங்கட்டும். யாரு? அம்மா இல்ல அப்பா, யாராவது ஒரு ஆளு பிள்ளை எப்படி வளர்க்கறது? 8 மணி தானே ஆச்சு, அவன் 8:30 தானே போகணும், தூங்கு. அவனை தூங்க வச்சு வாழ்க்கையவே தூங்க வச்சுட்டாங்க நம்முடைய ஆளுங்க. சரி, இப்ப கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு. கல்யாணம் கட்டி கொடுத்தா அங்கேயும் போய் 8 மணி வரைக்கும் தூங்கினா அவன் என்ன செய்வான்? பெத்தவனையும் ஏசுவான், வளர்த்தவனையும் ஏசுவான், உன்னையும் ஏசுவான், எல்லாத்தையும் பிடிச்சி ஏசுவான். நாய் விரட்டின மாதிரி விரட்டுவான். அதனால நல்லா புரிஞ்சுக்கணும், சோம்பேறித்தனத்தை கற்றுக் கொடுக்க கூடாது. சோம்பேறித்தனம் ஒரு நாள் உன்னை பிச்சை எடுக்க வைக்கும். மற்றவங்கிட்ட போய் நம்ம கேட்கணும், கையேந்தணும், எனக்கு அதை தாங்க இதை தாங்க, அது தேவையில்லை. சோம்பேறித்தனத்தை நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்த உடனே விட்டு விட வேண்டும். மார்க்கு 10:46. மார்க்கு 10:46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஒரு குருடன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஏன்னா அவனுக்கு வெளிச்சம் போயிடுச்சு. அவனுக்கு தன்மை, அந்த பார்க்கும் தன்மை போய்விட்டு, கண்ணானது முழு சரீரத்துக்கும் விளக்காய் இருக்கிறது. முழு சரீரத்துக்கும் கண்ணுதான் என்னது? விளக்கு, லைட். அந்த விளக்கு அவனை விட்டு போயிடுச்சு. அந்த வெளிச்சம் இல்லாதனால அவன் இப்ப எங்க வந்துட்டான்? பிச்சை எடுக்க வந்துட்டான். தரிசனத்தை எப்பொழுது இழக்கிறாயோ, உன்னுடைய அழைப்புக்குரிய அந்த அழைப்பை எப்பொழுது மறக்கிறாயோ, எப்பொழுது உன்னுடைய மறுமையின் தரிசனம் போய் உன்னுடைய வாழ்க்கை மாறுதோ, நீ பிச்சை எடுப்பாய். கானானின் தரிசனம் லோத்துக்கு போய்விட்டது. உலகத்தை பார்க்கும்போது அது எதை பார்த்து தெரிஞ்சது? ஏதேனை போல தெரிஞ்சது. கடைசியில் அவன் நிலவரம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தரிசனம் குறைந்தால், தரிசனம் போய்விட்டால், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வார்கள்? சீர்கட்டு போவார்கள். உங்களுடைய தரிசனம் எப்படி இருக்கு? உன்னுடைய வெளிச்சம் குறையவே கூடாது. உன்னுடைய பார்வைங்கிறது எழுத்துக்கு பிரகாரமான பார்வை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பார்வை குறையவே கூடாது. அதே தரிசனம் அப்படியே இருக்கணும். சியோனின் தரிசனம் உனக்கு மங்கி போக கூடாது. ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் வீதியிலே கொட்டுண்டு போயிட்டு, முதல்ல அந்த மங்கும், அது பிறகு ஒண்ணுமே தெரியாது, டிம் ஆயிரும். உன்னுடைய பார்வை எப்படி இருக்கு? அடுத்ததாக, அது எரிகோவில் உள்ள குருடனவன். எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஒரு இடம். அதுல எரிகோவை ஒருவன் கட்டினால் அவனுடைய மூத்த பிள்ளை என்ன செய்வான்? அஸ்திபாரம் போடும்போது சாவான். அதையும் தாண்டி அவன் எரிகோவுக்கு நிலைக்கால வச்சுட்டான்னா அவன் இளைய பிள்ளை சாவான். அப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட இடத்துக்கு இயேசு வந்தார். அந்த இடத்துலதான் இந்த குருடன் உட்கார்ந்துட்டு இருக்கான். சாபமான வாழ்க்கைக்கு நாம இடம் கொடுக்காதீங்க. யாராவது உங்களை சபிக்கிறதுக்கு சான்ஸே கொடுத்துறாதீங்க. ஊழியக்காரனோ, ஒரு விசுவாசியோ, ஒரு ஏழையோ, ஒரு திக்கற்றவனோ, யாராவது உன்னை சபிக்கிறதுக்கு சான்ஸே கொடுத்துறாங்க. ஒரு சிலருடைய சுபாவமே சபிக்கிறதா, அதை பத்தி நான் சொல்லல. ஒரு சில ஊழியக்காரங்க எல்லாரையும் பிடிச்சு என்ன செய்வாங்க? சபிச்சிருவாங்க. ஒரு சில விசுவாசிகள் பயங்கரமா சபிப்பாங்க. அப்படி நாம் செய்யக்கூடாது. அப்படி சொல்றவங்க காரணம் இல்லாமல் இட்ட சாபம்
காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அதை பத்தி நீ பயப்படாத. அது ஒரு சிலருடைய புத்தியா தான். தங்களால முடியலன்னு உடனே சாபத்தை தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அல்ல. நான் சொல்றது என்னன்னா, மற்றவர்கள் சாபத்துக்கு ஏதுவான வார்த்தைகளையோ வாழ்க்கையோ நீங்க என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. ஒரு ஏழையை நீங்க போட்டு நெருக்கிட்டீங்க, அவன் அழுவான். ஆண்டவரே நீ கேட்க மாட்டீரான்னு கேட்பான். கேட்பாரா இல்லையா? கர்த்தர் நிச்சயமா அதை கேட்பாரு. ஒரு வீட்டுல ஒரு பையனுக்கு பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. யோராமா யோதோமான்னு சொல்லி நினைக்கிறேன். அவன் சாபம் போட்டான், என் குடும்பத்தை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு, இதே இது உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். நடந்துச்சா இல்லையா? நடந்தது. அவன் இட்ட சாபம் பலித்ததுன்னு பைபிள் சொல்லுது. அதனால தான் சொல்றேன், மற்றவங்க சபிக்கிற அந்த லெவல்ல நீங்க வரவே வராதீங்க. அந்த லைஃப் வேண்டாம். ஒரு ஏழை தனக்கு கேட்க நீதி கேட்க ஆள் இல்ல, சப்போர்ட் பண்ண ஆள் இல்லைங்கும் போது அவன் யாரதான் கேட்பான்? கர்த்தர் பார்ப்பார். ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவான். கர்த்தர் பார்ப்பாரியா போயான்னு சொல்லுவான். கர்த்தர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? நிச்சயம் பார்ப்பார். அதனால இந்த விஷயத்துல நீங்க எரிகோவின் கூடனா இருந்து விடக்கூடாது. பார்வை போனது மாத்திரம் அல்ல, தரிசனம் போனது மாத்திரம் அல்ல, சபிக்கப்படக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. உங்களை பார்த்து மற்றவங்க வயிறு எரிஞ்சிடக்கூடாது. ஐயோ இப்படி பண்ணிட்டானே, இப்படி செஞ்சுட்டானே, இப்படி பேசிட்டானே, அப்படி அப்படி வேதனை பட்டுட்டாலே உன் கதை முடிஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக்கா நீ டவுன் ஆகிட்டே போறன்னு அர்த்தம். மற்றவங்க சபிக்கிற லெவல்ல தயவு செய்து வாழ்ந்து விடாதிருங்க. அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. மற்றவங்களுடைய வைத்தறிச்சலையோ, மற்றவங்களுடைய கண்ணீரையோ, மற்றவங்களுடைய துக்கத்தையோ வச்சுக்கிட்டு வாழ வேண்டிய வாழ்க்கை நமக்கு அவசியம் கிடையாது. அப்படி யாராவது சபிக்கிற வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டீங்களா? அப்படியானால் நம்ம பிச்சை எடுக்கிற நிலவரத்துக்கு வந்துருவோம், மற்றவங்கள்ட்ட கையேந்திர நிலவரத்துக்கு வந்துருவோம். அந்த நிலவரம் வேண்டாம். சபிக்கக்கூடிய மற்றவர்கள் சாபத்துக்கு எதுவான, மற்றவருடைய கண்ணீருக்கு எதுவான ஒரு வாழ்க்கையை நாம் நிறுத்துவோம். எரிகோவின் அந்த குருடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 9:1. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். இது அடுத்து பிறவி குருடன். அவனும் வழியில உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு வந்தவன் தான். 8ஆம் வசனம். யோவான் 9:8. அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் நல்லவா என்றார்கள். இது பிறவி குருடன். நான் முதல்ல சொன்னது வேற குருடன். அவன் ஏற்கனவே சுகமாயிட்டு நல்லா இருந்தவன் தான் யாரா மாறிட்டான், குருடனா மாறினான். அப்படி பைபிள்ல 2-3 பேர் இருக்காங்க. ஆனா இவன் யாரு? பிறவி குருடன். இது எதை காண்பிக்கிறது? நம்முடைய ஜீவியத்தில் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ நமக்கு பார்வை வேணும். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோமோ அன்னைக்கு நமக்கு பார்வை இல்லைன்னா வேஸ்ட். சவுல் சந்திக்கப்படுறான். சந்திக்கப்பட்ட உடனே அவனுக்கு நடந்த முதல் காரியம் என்ன? அந்த அனனியா தலையில கை வச்ச உடனே மீன் செதில் போன்றது அவன் கண்டிருந்து நினைச்சது கீழே விழுந்தது. அந்த ஊழியக்காரன் சொல்றான், நீ பார்வை அடையும்படியாக கர்த்தர் என்னை அனுப்பினார். அப்போஸ்தலர் 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். பாத்தீங்களா? அடுத்த வசனம். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பார்வை அடைதல் ஆன்மீகத்துல ஒரு பார்வை அடையணும், ஒரு தெளிவு இருக்கணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இல்ல, உன் பார்வையில நீ பார்க்கணும். பிறவி குருடன் இல்லைன்னு சொன்னா சபைக்குள்ள வந்துட்டு கூட நம்ம கையேந்திக்கிட்டு தான் இருப்போம். சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, அக்கா ஜெபம் பண்ணுங்க, போஸ்ட் கார்டில் எழுதி போட வேண்டியதான், லெட்டர்ல எழுதி போட்டுட்டே இருக்க வேண்டியதான். நாம இதுக்குள்ள வந்தபோது நம்முடைய பார்வை தெளிவாக வேண்டியது அவசியம். சபைக்குள்ள வந்துட்டு கூட நம்ம ஆன்மீகத்துல ஒரு சரியான பார்வை இல்லைன்னா நம்மளை கொஞ்ச காலத்துல அசைச்சிருவான் பிசாசு. விசுவாசத்துல அசைப்பான், பரிசுத்தத்துல அசைப்பான், பிரதிஷ்டையில அசைப்பான், தேவ அன்புல அசைப்பான். ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான், நெருக்கத்தை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், கலகத்தை கொண்டு வருவான், மற்றவங்களை நம்மளை எதிரியா மாற்றுவான். இப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்மளை அசைப்பான். அதுக்கு நம்முடைய பார்வை தெளிவு தேவை. என்னைக்கு பவுலுக்கு அவன் பவுலா மாறும்போது அவனுக்கு பார்வை தெளிவாச்சோ கடைசி வரைக்கும் அந்த பார்வை இருந்துச்சு. அதே தரிசனத்துல தான் போயிட்டு இருந்தான். அடிக்கடி அவன் சொல்றான், நான் ஞான திருஷ்டி அடைந்தேன். அவன் சொல்றான், ஞான பார்வை எனக்கு கிடைத்தது. வாசிங்க அந்த வசனம். பவுல் சொல்றாரு, அத
மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லும் போது சொல்றான், என்னுடைய நான் ஞான திருஷ்டி அடைந்தேன். அப்போஸ்தலர் 26:16 ஆண்டவர் என்ன பேசினார்னு அவன் காட்டுறான்னு சொல்றான். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில், நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். 19 ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. பாத்தீங்களா, பரம தரிசனம். இன்னொரு இடத்துல அவன் சொல்றான், நான் ஞான திருஷ்டி அடைந்தேன். கர்த்தரை பார்த்ததை பத்தி அவன் இன்னொரு இடத்துல இது மாதிரி இன்னொரு இடத்துல தன்னை குறித்து சாட்சி சொல்லுவான். 22:17 நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 22:17. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். இப்படி ஆண்டவர் அவனுக்கு ஞான பார்வை கிடைச்சுக்கிட்டே இருக்கு. திருஷ்டினா பார்வை. எப்பொழுதுமே நமக்கு ஒரு பார்வை தெளிவா இருக்கணும். இல்லைன்னா நம்ம மற்றவங்கள்ட்ட கையெந்திர நிலவரத்துக்கு வந்துருவோம். கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 3:2. அப்போஸ்தலர் 3:2. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இந்த பிச்சைக்காரன் சப்பானி. இவன் உட்கார்ந்து இருக்கிற இவன் டெய்லி தேவாலய வாசல்ல இவனை கொண்டு வந்து வச்சிருவாங்க. சாயங்காலம் இவன் நினைஞ்சிருவாங்க, பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. காலையில கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க, தூக்கிட்டு வருவாங்க, சுமந்துட்டு வருவாங்க, வச்சிருவாங்க. அவங்க போயிடுவாங்க. இவன் பிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பான். சாயங்காலம் இவன் கலெக்ட் பண்ணலையும் இவனையும் சேர்த்து தெரிஞ்சிருவாங்க, தூக்கிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நைட்டு காலையில இவன் வந்துருவான். காரணம், இவன் பிறவி சப்பானி. அவனுக்கு நடக்க முடியாது, பார்க்க முடியும், பேச முடியும், உணர முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணு, அவனால என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. இந்த ஆன்மீகத்துல சப்பானிகளாய் மாறிட்டோம்னு சொன்னா நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியாது. நம்ம பிச்சை எடுப்போம். இந்த சத்தியத்தை கேட்கறது பெருசு கிடையாது பிரியமானவங்க. இந்த சத்தியத்தின்படி நடப்பதுதான் என்னது முக்கியம். 3 யோவான் இல்லாவிட்டா 2 யோவான் இதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உன் பிள்ளைகள் நீ சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை கேட்டு நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். 3 யோவான் 3 சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய், நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய். 4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகம். 2 யோவான் 4 பிதாவினால் நான் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு. இதுதான் முக்கியம். நீ சத்தியத்தில் நடக்கணும், உன் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கணும். சப்பானிகளா போயிடக்கூடாது. இந்த மார்க்கத்தில் வந்துட்டு பிறகு உன் பிள்ளைங்க சப்பானிகளா போயிடக்கூடாது. இவனுக்கு எத்தனை வருஷம் சப்பானி தெரியுமா சொல்லுங்க பாப்போம். இந்த சப்பானி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சப்பானி எத்தனை வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம்? 40 வருஷம். ஏறக்குறைய 40 வயசு. 22 அப்போஸ்தலர் 4:22. அற்புதமாய் சுத்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். 40 வயசுக்கு மேல 40 வருஷமா இவன் யாருதான்? சப்பானி தான். உபதேசம் கேட்கறது ரொம்ப ஈஸிங்க. உபதேசம் பண்றது ரொம்ப ஈஸி, உபதேசம் கேட்கறது ரொம்ப ஈஸி. அப்படிதானே? நான் இப்ப என்ன 1 மணி நேரம் நின்று பேசுறேன், நீங்க 1 மணி நேரம் உட்கார்ந்து கேட்கறீங்க, அவ்வளவுதான். ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் சொன்னாராம், இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். விசுவாசி சொன்னாங்களாம், எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாங்க இன்னைக்கு படுத்துக்கிட்டே கேட்கலாம்னு யோசிக்கிறோம். நீ நின்று பண்ணா நான் உட்கார்ந்து கேட்கிறேன், நீ உட்கார்ந்து பண்ணா நான் என்ன செய்வேன்? படுத்துட்டே கேட்பேன். பண்றதும் ஈஸி, கேட்கறதும் ஈஸி. நடக்கிறமா? நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன், நல்லது. உன் பிள்ளைகள் சில சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன், அதுவும் நல்லது. ஒரு பிள்ளையை பெற்றுட்டு அந்த பிள்ளை சப்பானியா இருந்தா எவ்வளவு பெரிய கொடூரமானது. அந்த பெற்றோருக்கு எவ்வளவு கேவலம், கஷ்டம். அந்த பிள்ளை வருங்காலத்தில் எப்படி அவ்வளவு கஷ்டப்படுவான். என்னை அன்னைக்கே கொண்டிருக்கலாமா? இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பின்பு நீ குருடனாகவோ சப்பானியாகவோ இருந்தா உன்னுடைய நீ ஒரு பிச்சை எடுக்கக்கூடியவனாய் மாறிவிடுவாய். இப்படிப்பட்ட தன்மை நமக்கு வேண்டாம். நீங்கள் பிச்சை கொடுக்கிறவர்களாய் மாறுவதற்கு ஜெபம் பண்ணுங்க. பிச்சை நீங்களோ உங்களுடைய சந்ததிகளோ நம்முடைய சபையில யாருமோ எழுத்தின் பிரகாரமாகவும் பிச்சை எடுக்க கூடாது, ஆவிக்குரிய ஜீவிதத்திலையும் பிச்சை எடுக்க கூடாது. எழுத்தின் பிரகாரமாகவும்
பிச்சை கொடுக்கணும், ஆவிக்குரிய பிரகாரமும் பிச்சை கொடுக்கணும். அந்த அனுபவம் தான் நமக்கு தேவை. தாவீதை பாருங்க, வனாந்தரத்துல போயிட்டான். அவனுக்கு இப்ப சாப்பாட்டுக்கு வசதி இல்லை. நாபால்கிட்ட போய் கேட்டு விடுறான், உம்முடைய கையில கிடைச்சது என்ன செய்யுங்க, கொடுத்து விடுங்க. அது டீசென்டான ஒரு பிச்சை. பிச்சையில என்னது? கடன். கடன்லயே ரொம்ப டீசென்டானது என்னது? லோன். அதாவது அது கடன் தான், ஆனா அது எப்படி, அதுக்கு மார்க்கேஜா என்னத்தையாவது ஒண்ணு வச்சு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி, ஆனா அதுக்கு பேர் என்னது? இங்கிலீஷ்ல லோனு, கரெக்ட், நல்லா இருக்கு. தமிழ்ல என்னதுதான்? தமிழ்ல என்னது? கடன் தான். அதே போல தாவீது ரொம்ப டீசென்டா ஆள் அனுப்பினா நாபால்ட்ட. நாங்கள் உம்முடைய ஆடுகளுக்கு மதில் போல இருந்தோம், நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், ஏதாவது கிடைச்சா நீங்க கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்னமோ அவனை மனுஷனை வாழ்த்தி என்ன பிரயோஜனம்? 1 சாமுவேல் 25:6. அவனை நோக்கி நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உடைய வீட்டுக்கு 6. அதான் கரெக்ட். வாசிங்க. அவனை நோக்கி நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. யார போய் வாழ்த்துற? ஒரு தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ஒரு துன்மார்க்கனை போய் உட்கார்ந்து குடிகார போய் இவன் வாழ்த்துறான், நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப யோக்கியன், நீ ரொம்ப நல்லவர், நீங்க அப்படி இருந்தீங்க. எதுக்கு? இதுதான் டீசென்டான பிச்சைன்னு சொன்னேன், வேற ஒண்ணு சொல்லல. தேவனை புகழாம நீ யார புகழுற? மனுஷனை புகழுகிறாய், அது தவறு. 8ஆம் வசனம். உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள், ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அவன் சொன்னா, யாரு? ஈசாயா. ஈசா யாரு? தாவீது யாரு? ஈசாயின் குமாரன் யாரு? இப்படி ஓடி போற பசங்களுக்கு நான் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாதுட்டான். 10ஆம் வசனத்துல ஓடி போன்னு சொல்லி நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. எப்படி பேசிட்டா பாத்தீங்களா? மனுஷனை அது அப்படித்தான் வரும். இன்னைக்கு நம்ம அநேகர் மனுஷனை வாழ்த்தி நம்ம ஏதாவது காரியங்கள் சாதிக்கலாமான்னு பாக்குறோம். தப்பு. தாவீது இப்படித்தான் போய் கேட்டான். இளையகுமாரன் பாருங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியில எங்க போய் உட்கார்ந்தான்? இளையகுமாரன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியில எங்க போய் உட்கார்ந்தான்? ஒரு குடியானவனை சேர்ந்தான். அந்த குடியானவன் யாரு? பண்ணி வளர்க்கிறவன், பண்ணி மேய்க்கிறவன் இல்ல, பண்ணி வளர்க்கிறவன். அவன் பணக்காரன். பண்ணி மேய்க்கிற தொழில் யாருக்கு கிடைச்சது? சிவகாசியில ஒரு சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் டே போட்டாங்க. இந்த இளையகுமாரன் போய் பன்னிகளோட உட்கார்ந்துருப்பான். பன்னிக்கு தவிடு வைப்பாங்க, வேலைக்காரங்க தவிடு வைப்பாங்க. இவன் போய் மெல்ல அதை எடுத்து சாப்பிடுவான். அந்த பன்னிகள்லாம் பேசும், நமக்கெல்லாம் 4 கால் இருக்கு, இவனுக்கு 2 கால் தான் இருக்கு, இவன் நம்மகிட்ட போற நம்ம தவிட்டுக்கு இவன் போட்டி போடுறான்னு. நமக்கெல்லாம் 4 கால் இருக்கு, இவனுக்கு எத்தனை கால் தான் இருக்கு? 2 கால் தான் இருக்கு. இவன் நமக்கு வச்சதை இவன் வேகமா ஓடி வந்து செய்யறான், சாப்பிட ஆரம்பிச்சிட்டானே. எப்படி? அது 4 கால் பண்ணி, இது என்ன பண்ணி? 2 கால் பண்ணி. பன்னிகள் பேசும், மைக்ல பேசும் அழகா. யோசிச்சு பாருங்க நம்ம நிலவரம் எப்படி இருக்கு. நம்முடைய கிருபைகள் தெய்வீகத்தை இழந்தா நம்ம இப்படித்தான் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். ஆவிக்குரிய ஜீவத்தில் வந்துட்ட பிறகு நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. நாம் இந்த நாட்கள்ல என்னுடைய ஆசை என்னன்னா, நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். கொடுக்கிறவங்களா என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆசீர்வதிச்சுட்டு கதவு பூட்டிட்டு உட்கார்ந்து கொடுக்க கூடாது. யார் போனாலும் கதவை திறக்காம, சொந்தக்காரன் வந்தாலும் கதவை திறக்க மாட்டான், அண்ணன் வந்தாலும் கதவை திறக்க மாட்டான், ஊழியக்காரன் வந்தாலும் கதவை திறக்க மாட்டான். இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு கொடுக்க கூடாது. அதுக்கு ஜெபம் பண்ணணும், கொடுக்க வேண்டாம் ஆண்டவரேன்னு. கொடுத்தா அவன் எதுக்கு கொடுக்கணும்? ஏழைகளுக்கு, பிச்சை கொடுக்கிறவனுக்கு கொடுக்கணும். சும்மா எவனுக்காக கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு சில விசுவாசிகள் பாருங்க அப்படித்தான், நல்லா ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அதோட ஓடிடுவான். கோயில் பக்கம் வரமாட்டான். ஏன்னா கோயில போனா தசம் கொடுக்கணும், கோயில் ஊழியக்காரங்க வந்தா தசம் காணிக்க கொடுக்கணும். இதனாலேயே இவங்க ஊழியக்காரங்கள்ட்ட டச்சும் வச்சுக்க மாட்டான், நல்லது கெட்டதுக்கு வரவும் மாட்டான், அப்படி போயிடுறது. அப்படி எங்க போற? உன்னுடைய வாழ்க்கை எங்க போகும்? முடிவு எப்படி இருக்கும்? அதனால கர்த்தர் ஏழைகளை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றணும். அந்த ஐஸ்வர்யவான்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களா என்ன செய்யணும்? மாறணும். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது கடமை. அடுத்ததாக அந்த பிச்சைக்காரன் வழி அருகே இருந்தான். இன்னொரு பிச்சைக்காரன் எங்க இருந்தான் தெரியுமா?
தேவாலயத்துல அலங்கார வாசல் அண்டை பிச்சை எடுத்தான். பிச்சை எடுக்கிற இடமும் கூட ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. வழியருகே பிச்சைங்கிறது கொஞ்சம் தான் கிடைக்கும். ஆனா தேவாலய வாசல்ங்கிற பிச்சை எப்படி கிடைக்கும்? ஜாஸ்தி கிடைக்கும். அந்த தேவாலயத்துல பல வாசல்கள் இருந்துச்சு. அதுல ஒரு வாசல் என்னது? பியூட்டிஃபுல் கேட். இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் கேட். அதுல யார் வருவா? பணக்காரன் வருவான். அதுலதான் பிரதான ஆசாரியன் வருவான். அதுலதான் வேதபாரகன் வருவான். அதுலதான் எல்லா ஹை சொசைட்டி பீப்புள்ஸ் அதுல வருவாங்க. அப்போஸ்தலரும் சரண் அதுல வந்துட்டாங்க. யாரு? யோவானும் யாக்கோபும் சரட்னு அதுலதான் வந்துட்டாங்க. பேதுருவும் யோவானும் அதுல வந்துட்டாங்க. அன்னைக்கு வந்த போதுதான் பார்த்தா இவன் அலங்கார வாசல்ல இருந்துட்டு மனுஷனை புகழ்ந்து கையேந்திக்கிட்டு இருக்கான். கர்த்தர் அவனை அன்னைக்கு சுகமாக்க வைத்தார். அவங்க வந்தது அலங்கார வாசல்ல வந்தது யாரை தேடி? இந்த மனுஷனை குணமாக்குறதுக்காக. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன்னோட தேடி வந்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய சப்பானித்தன்மை, உங்களுடைய அடுத்ததாக உங்களுடைய குருட்டுத்தன்மையை மாற்றி இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறது என்னன்னா, உன்னைய குணமாக்க போறாரு. உனக்கு பிச்சை கொடுக்கறது இல்ல, உன்னைய குணமாக்கிட்டா நீ யாரா மாறிடுவ? பிச்சை கொடுக்கிறவனாய் மாறுவாய். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும்? அடுத்ததாக இந்த குருடர் சப்பானினா யாரு? 2 சாமுவேல் 5:6 பாத்தீங்கன்னா, சீயோனை பகைக்கிற, சீயோனை பிடிக்க விடாமல் தடுக்கிற வல்லமைகள். 2 சாமுவேல் 5:6. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா? நீ பிச்சை எடுக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, பிச்சை கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். நீ உதவி பெறும்படியாக வந்தவன் அல்ல, உதவி செய்யும்படியாக தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன். இந்த குருடர் சப்பானிங்கிறது சீயோனை தடுக்கிற சக்திகள். இந்த வல்லமைகள் தான் பிச்சை எடுக்கும். சீயோனை தடுக்கிறவங்க எல்லாருமே பிச்சை எடுப்பாங்க. சீயோனை ஆதரிக்கிற, சீயோனை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாம் பிச்சை என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. இயேசு அந்த வழியருகே இருந்த மனுஷனை தேடி போனார். அப்போஸ்தலர்கள் தேவாலய வாசல் என்று இருந்த மனிதனை தேடி போனார்கள். நீங்கள் இன்றைக்கு பிச்சை எடுக்க விரும்புகிறீர்களா? பிச்சை கொடுக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் சரியாக இருந்தால் உங்களுடைய சந்ததி பிச்சை கொடுக்கும். நீங்கள் சரியில்லாவிட்டால் உங்களுடைய சந்ததி பிச்சை எடுக்கும். இப்படித்தான் பைபிள் சொல்லுது. கடைசியாக சங்கீதம் 37:25. சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாத்தீங்களா? நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுமாய் மாறினேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்காக பிச்சை எடுத்து திரிகிறதையும் நான் என்ன செய்கிறதில்லை? காணவே இல்லை. நீங்க நீதிமானா இருந்தா உங்களுடைய சந்ததி என்ன செய்யாது? பிச்சை எடுக்காது. நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நீதிமான் கைவிடப்பட மாட்டான். நீதிமான் கர்த்தருக்குள் பாடி மகிழ்கிறான். நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். இப்படி சொல்லிட்டே போலாம். நாம் நீதிமான்களா இருந்தா நம்முடைய சந்ததி ஒருபோதும் பிச்சை எடுக்காது. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பிச்சை எடுத்துட்டேன், ஆன்மீகத்திலும் பிச்சை எடுத்துட்டேன், உலக பிரகாரமா நான் கையேந்திட்டேன் மற்றவங்கிட்ட. இன்னைக்கு நான் உம்மிடத்துல கையேந்துகிறேன், என்னை ஆசீர்வதியும். என் வாழ்நாளெல்லாம் நான் பிச்சை கொடுக்கிறவனா என்னை மாற்றும். என் சந்ததியும் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு என்னை மாற்றும். எத்தனை பேர் போராடுகிற ஜெபிக்க போகிறீர்கள்? ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது மீதியாயிருக்கிறவைகள் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், அப்பொழுது பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பொருளோ பணமோ மாத்திரமல்ல, தேவன் கொடுத்த கிருபை, சுகமாக்கும் வரம், வல்லமை, வரங்கள் இவைகளையும் மற்றவர்களுக்கு கொடுங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். கொடுங்கள், அப்பொழுது மறுபடியும் தேவன் தன்னுடைய வல்லமையும் கிருபையினாலும் உங்களை நிரப்புவார். ஆண்டவரே, ஒருபோதும் நானோ என் பிள்ளைகளோ துன்மார்க்கர்களாய் போகி பிச்சை எடுக்கிறவர்களாய் மாறக்கூடாது. சோம்பேறித்தனத்தின் ஆவியிலிருந்து என்னை விடுதலையாக்கும். எரிகோவின் சபிக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், மற்றவர்கள் சபிக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என் பார்வையை நீர் தெளிவாக்கும்.
என் பார்வை தெளிவானால் நான் பிச்சை எடுக்க மாட்டேன், பிச்சை கொடுப்பேன். என் கால்கள் முடமான தன்மையை மாற்றி இந்த சத்தியத்தின்படி, இந்த உபதேசத்தின்படி என்னை நடக்க வையும். அப்பொழுது நான் பிச்சை கொடுக்கிறவனாய் மாறுவேன். ஹல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு வழியருகே பிச்சை எடுத்த அந்த மனிதனை தேடி இயேசு வந்தார். அலங்கார வாசலிலே பிச்சை எடுத்த மனுஷனை தேடி அப்போஸ்தலர்கள் வந்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை, கிருபை, சத்தியம் உன்னை தேடி வந்திருக்கிறது. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரியாது. நீதிமானுடைய வம்சம் செழிக்கும், அது ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானை தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. ஹிக்கபலபௌ ஷதபலகதரகரமானியா ஹீமானாய் சுபனவதிரிவிதிகடபலகதுரமானியா. கர்த்தருடைய வார்த்தைகளில் எவைகளில் நீங்கள் உணர்த்தப்படுகிறீர்கள்? உங்களுக்கு உண்டானவைகளில் நீங்கள் பிச்சை கொடுக்க உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? உங்களுக்கு இருக்கிறவர்களை விற்று பிச்சை கொடுக்க உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? உங்களுக்கு கிடைத்த கிருபைகள், வரங்களை கொண்டு மற்றவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? ஆண்டவரே, நான் துன்மார்க்கனாய் போகக்கூடாது, சபிக்கப்படத்தக்க வாழ்க்கையை நான் வாழக்கூடாது. எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? சப்பானியா நான் போய்விடக்கூடாது, என் சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரியக்கூடாது. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. நானும் என் சந்ததியும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சந்ததிகளாய் மாறட்டும். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை நிரப்பட்டும் பிரியமானவர்களே. இயேசுவின் நாமத்தில் சோம்பேறித்தனத்தின் ஆவி விலகட்டும், துன்மார்க்க ஆவி விலகட்டும், குருட்டுத்தன்மையும் சப்பானி தன்மையும் விலகட்டும். ஹல்லேலூயா. Jesus, 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 Jesus. ஆமா, முதலாவது இந்த கூட்டத்தில் இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள், இந்த கூட்டத்தில் இப்ப முழங்கால் நிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கும் ஒரு கிருபையை தர முடியாது. நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் தேவை? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீர் எப்படி எனக்கு கொடுக்கிறீரோ அப்படியே நான் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என் வாழ்க்கை முழுவதும். என் ஓட்ட முடிகிற வரைக்கும் நான் என்னை கொடுக்கிறவனாகவே மாற்றம். நான் யாத்தையும் வாங்குகிறவனாய் வேண்டாம். ஆமென். நான் உம்மிடத்தில் மட்டும் வாங்கினால் போதும், மனுஷன் நான் வாங்க வேண்டாம். நான் எல்லாருக்கும் கொடுக்கிறவனா என்னை மாற்றும். கர்த்தர் உன் தொழிலை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன்னை விருத்தியடைய செய்ய போகிறார். நீ கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்த உடனே கர்த்தர் உனக்கு கொடுக்க சித்தம் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. ஆமா, உங்களில் அநேகருக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்கள் கொடுப்பீர்கள் என்கிற ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறபடினால் நிச்சயமாக அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நீங்கள் இந்த வாழ்க்கையை கடைசி வரை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஆமென்.
இயேசு தன் ஜீவனையே சொந்த இரத்தத்தையே கொடுத்தார். ஆமென். பிதா தன்னுடைய ஒரே பேரானவரை கொடுத்தார். இயேசு தன் சொந்த ஜீவனை கொடுத்தார். ஆமென். நாம் நமக்கு உண்டானவைகளில் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென். நீ கொடுத்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்வார். நாம் கொடுக்கும் பொழுது நமக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். பரலோகத்திலே ஒரு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இலவசமாய் பெற்ற கிருபையை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஜனங்களுக்கு விடுதலையும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் பிச்சை எடுக்கிற நிலவரத்துக்கு நாமோ நம்முடைய சந்ததிகளோ சபையில் உள்ள யாருமோ தள்ளப்படக்கூடாது. கர்த்தர் எல்லாரையும் பிச்சை கொடுக்கக்கூடியவளாய், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவளாய் கர்த்தர் உருவாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொடுக்கக்கூடியவர்களை சேர்க்க இயேசு வரப்போறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு நம்மை தகுதிப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம்.